வணக்கம் பேங்கிங் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட உங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ பெனிஃபிஷியல் ஓனர் ஐடென்டிஃபிகேஷனாக பெனிஃபிஷியல் ஓனர்னால் யார், என்ன க்ரைட்டீரியா அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. எனக்கு கிட்டத்தட்ட 95% ஆஃப் வியூவர்ஸ்க்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே கொடுக்குற ஒரு லைக்ஸும் நிறைய பேர் இந்த வீடியோ போய் சேர்கிறதுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஐடென்டிஃபிகேட் ஆஃப் பெனிஃபிஷியல் ஓனர்ஸ். ஸோ பெனிஃபிஷியல் ஓனர்ஸ்னால் யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பெனிஃபிஷியல் ஓனர்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. வெறும் ஓனர்ஸ், இப்போது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பெனிஃபிஷியல் ஓனர் அப்படின்னு எடுத்துக்கிட்டவங்க அந்த கம்பெனியோடவோ இல்லை அந்த ஃபேமோடையோ பெனிஃபிட்ஸ் ஓனர்ஷிப் பெனிஃபிட்ஸை என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த கம்பெனியோட ஓனர்ஷிப் பெனிஃபிட்ஸோ இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ஷிப் பெனிஃபிட்ஸையும் என்ஜாய் பண்ணுவாங்க. எய்தர் அந்த கம்பெனியோட ஓனர் வேறு ஒரு ஆளாக கூட இருக்கலாம். சரிங்களா? அந்த கம்பெனியோட ப்ராப்பர்ட்டி, இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட பேர் அந்த ப்ராப்பர்ட்டி வேறு யார்கிட்டையாவது இருக்கலாம். எக்ஸாம்பிள் வச்சுப்போமே. இப்போ ஒரு கம்பெனி, பேங்கிங் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு கம்பெனி இல்லைனா ஒரு பேங்க்கு இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஷேர்ஸு, டிபெஞ்சர்ஸு, ஷேர்ஸு, செக்யூரிட்டிஸு அப்படின்னு சொல்லிட்டு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த ஷேர்ஸு, செக்யூரிட்டிஸ்க்கெலாம் ஒரிஜினல் ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோ இல்லை அந்த பேங்க்கோ தான். இப்போ HDFC பேங்காக இருக்கட்டும் இல்லை எஸ் பேங்காக இருக்கட்டும், ஏதோ ஒரு பேங்க் அவங்க நேமில் ஷேர்ஸ் பப்ளிஷ் ஆகிடுது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்குல்ல, அந்த ஷேர்ஸுக்கெலாம் ஒரிஜினல் ஓனர் அந்த பேங்க் தான். பட் பெனிஃபிஷியல் ஓனர் அந்த ஷேர்ஸோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் யார் என்ஜாய் பண்ணுறாங்கன்னா அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஷேர்ஸோட ஓனர்ஸ் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கிடையாது. அஃபிஷியல் ஓனர்ஸ், லீகல் ஓனர்ஸ் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கிடையாது. அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த ஸ்டாக் ஹோல்டர்ஸ், அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த ஷேரை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஷேரோட பெனிஃபிஷியல் ஓனர்ஸ் அவங்க தான். அந்த ஷேர் ஏறினாலும் இறங்கினாலும் அந்த பெனிஃபிட்ஸ் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் தான் போகும். ஆனால் அவங்க ஓனர் கிடையாது, அஃபிஷியல் லீகல் ஓனர் கிடையாது. அந்த பேங்க் தான் லீகல் ஓனர். இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். இதுதான் அஃபிஷியல் ஓனருக்கும் பெனிஃபிஷியல் ஓனருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ ஒரு பெனிஃபிஷியல் ஓனர்ன்றது அவங்க அந்த ஓனர்ஷிப்புக்கான பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்களே தவிர அந்த கம்பெனியோட ஓனர் வேற ஒரு ஆளாக கூட இருக்கலாம், இல்லை அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் வேற ஒரு ஆளாக கூட இருக்கலாம். ஸோ அந்த பெனிஃபிஷியல் ஓனர் கண்டுபிடிக்கிறதுக்கு சில க்ரைட்டீரியா இருக்குது. அந்த க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா த்ரெஷோல்டு, ஒரு சில த்ரெஷோல்டு வச்சுருக்காங்க. அந்த த்ரெஷோல்டை வச்சு கண்டுபிடிக்கலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸைஸ்டு ஆக்டிவிட்டீஸ் இருக்கலாம், அந்த கம்பெனியோ இல்லை ஒரு ஃபோமோ அதில் அவங்க வகிச்சிருக்கக்கூடிய பொசிஷன், அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்களோ அதை வச்சு நம்ம தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெனிஃபிஷியல் ஓனர்ஸை. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கம்பெனி. ஸோ ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கார்ப்பரேட்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கார்ப்பரேட்டில் மோர் தென் 25% ஆஃப் ஷேர் இன் கேபிட்டல் ஆர் ப்ராஃபிட் யார் ஒருவருக்கு, எந்த ஒரு பர்சனுக்கு ஷேர்ஸ், அதாவது கேபிட்டல் அல்லது ப்ராஃபிட்டில் 25% மேலே ஷேர் யார் ஒரு பர்சனுக்கு போதும் அவங்க பெனிஃபிஷியல் ஓனர், அந்த கம்பெனியோட பெனிஃபிஷியல் ஓனர் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லைனா அந்த கம்பெனியோட ஓட்டிங் ரைட்ஸு, கண்ட்ரோல் ரைட்ஸு, அதே மாதிரி அந்த கம்பெனியில் டேரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது, மெஜாரிட்டி ஆஃப் டேரக்டர்ஸ் யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த கம்பெனியோட பாலிசிஸ் டிசிஷன்ஸில் யார் மேக் பண்ணியிருக்காங்களோ அவங்கள நம்ம பெனிஃபிஷியல் ஓனர்ஸாக எடுத்துக்கலாம். ஒருவேளை அந்த கம்பெனியோட ஷேரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக இருந்துச்சு, இல்லை ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி, இல்லை ஷேர்ஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்துச்சு, ஷேர்ஸ் வச்சுருக்க கம்பெனியாக இருந்துச்சுன்னா ஷேர்ஸ் வேல்யூவில் 25% மேலே யார் வச்சுருக்காங்களோ அவங்கள நம்ம பெனிஃபிஷியல் ஓனராக எடுத்துக்கலாம். இல்லைனா பார்த்திங்கன்னா ஓட்டிங் ரைட்ஸ் யார்கிட்ட அதிகமாக இருக்குது, மெஜாரிட்டி ஆஃப் டேரக்டர்ஸ் யார் வச்சுருக்காங்க, யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, பாலிசிலாம் யார் மேக் பண்ணுறாங்களோ அந்த ஒரு பொசிஷன் இருக்கலாம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்று த்ரெஷோல்டை வச்சு எடுத்துக்கலாம். இல்லைனா பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் எக்ஸசைஸ் ஒரு ஆக்டிவிட்டீஸ், அந்த ஆக்டிவிட்டீஸில் யாருக்கு கண்ட்ரோல் அதிகமாக இருக்கோ அவங்கள நம்ம எடுத்துக்கலாம். இவங்க பெனிஃபிஷியல் ஓனர் ஆஃப் த கம்பெனி. ஒரு கம்பெனிக்கு பெனிஃபிஷியல் ஓனர்னால் இந்த 2 கேட்டகரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப், ரிஜிஸ்டர்டு பார்ட்னர்ஷிப் என்டிட்டி இருக்குல்ல, ஒரு பார்ட்னர்ஷிப் என்டிட்டி ரிஜிஸ்டர்டு என்டிட்டியாக இருந்துச்சுன்னா அந்த ரிஜிஸ்டர்டு என்டிட்டியில் மோர் தென் 15% ஷேர் இன் கேபிட்டல் ஆர் ப்ராஃபிட். ஒரு கேபிட்டல் அந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்மோட கேபிட்டல் ஆர் ப்ராஃபிட்டில் 15%க்கு மேலே யாருக்கு ஷேர் போதோ அவங்க பெனிஃபிஷியல் ஓனர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அசோசியேஷன் ஆஃப் அன்இன்கார்பரேட்டட் அசோசியேஷனாக இருக்கட்டும், ஒரு அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ்னு வச்சுப்போம். அந்த அசோசியேஷனுக்கு என்னென்னா அதே தான் 15%, மோர் தென் 15% ஷேர் இன் கேபிட்டல் ஆர் ப்ராஃபிட். யார் ஒருத்தருக்கு கேபிட்டல் அல்லது ப்ராஃபிட்டில் அதிகமாக 15%க்கு அதிகமாக யார் ஒரு பர்சனுக்கு போகுதோ அவங்க பெனிஃபிஷியல் ஓனர். அடுத்து ட்ரஸ்ட் ரிஜிஸ்டர்டு ட்ரஸ்ட். ஸோ ரிஜிஸ்டர்டு ட்ரஸ்ட்டுக்கு ட்ரஸ்டீஸ் எடுத்துக்கலாம். ட்ரஸ்டீஸில்
யாரோ ஒருத்தவங்க. அதே மாதிரி அந்த ட்ரஸ்ட்டில் வந்து மோர் தென் 15% யார் பெனிஃபிஷியராக இருக்க அந்த 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 ட்ரஸ்டீஸில் மோர் தென் 15% பெனிஃபிஷியரி யாராக இருக்காங்களோ, இன்ட்ரெஸ்ட் மோர் தென் 15% இன்ட்ரெஸ்ட்டில் யார் பெனிஃபிஷியராக இருக்காங்களோ, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்ட்னா வந்து வட்டி கிடையாது, பட் பெனிஃபிஷியரி இன்ட்ரெஸ்ட், அந்த ட்ரஸ்ட் வந்து பெனிஃபிஷியரி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ரஸ்ட்டில் வந்து மோர் தென் 15% யாருக்கு போகுதோ அவங்க வந்து பெனிஃபிஷியல் ஓனர் ஆர் எனி அதர் பர்சன் எக்ஸசைசிங் எஃபெக்டிவ் கண்ட்ரோல். ஒருவேளை இது எதுவுமே இல்லை அப்படின்னு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் மாதிரி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா எக்ஸசைசிங் எஃபெக்டிவ் கண்ட்ரோலில் ஹையஸ்ட்டாக யார் இருக்காங்களோ அவங்க வந்து பெனிஃபிஷியல் ஓனர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது அஃபிஷியலாக ஹையஸ்ட்டாக யார் இருக்காங்களோ அந்த ட்ரஸ்ட்டில் வந்து ஹையஸ்ட் பொசிஷனில் கண்ட்ரோல் எஃபெக்டிவ் கண்ட்ரோலில் யார் இருக்காங்களோ அவங்க சொல்கிறது தான் அந்த ட்ரஸ்ட்டு கேட்கும், அந்த ட்ரஸ்டீஸ் கேட்பாங்க, அந்த ட்ரஸ்ட்டில் இருக்க எல்லாமே நடக்கும் அப்படின்ற ஒரு பொசிஷனில் யார் இருக்காங்களோ அவங்க வந்து பெனிஃபிஷியல் ஓனர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைனா மோர் தென் 15% இன்ட்ரெஸ்ட் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இது மேலெலாம் சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் பர்சன். ஒரு பர்சன் நேச்சுரலாக இருக்கணும். நேச்சுரல் பர்சன்னா ஒரு 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 பர்சன், அதாவது ஒரு உயிருள்ள ஒரு ஆள், அதுதான் நேச்சுரல் பர்சன். அப்படி என்ன இந்த கேட்டகிரியில் நேச்சுரல் பர்சன் யாருமே வரலை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன், இந்த கேட்டகிரியில் நேச்சுரல் பர்சன் யாருக்குமே ஒரு கம்பெனியாக இருக்கட்டும் யாருக்குமே 25% ஷேர் போகல, இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப்பில் யாருக்குமே 15% கேபிட்டல் ஷேர் போகல, ப்ராஃபிட் ஷேர் போகல, அசோசியேஷனாக இருந்தாலும் 15% மேலே யாருக்குமே கேபிட்டல் ஷேர் போகல, இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 15% மேலே இன்ட்ரெஸ்ட் யாருக்கும் போகல, யாருமே பெரிய ஒரு எக்ஸசிவ் கண்ட்ரோல்லையும் இல்லை, இந்த மாதிரி எந்த ஒரு இதுலேயுமே யாருமே இல்லாமல் இருக்கிற சுச்சுவேஷன் லைஃப் நோ நேச்சுரல் பர்சன் ஃபுல்ஃபில்லிங் த அபோவ் க்ரைட்டீரியா. இந்த க்ரைட்டீரியாக்கெலாம் வந்து எந்த ஒரு நேச்சுரல் பர்சனும் ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படின்னா தி இண்டிவிஜுவல் ஹோல்டிங் மேனேஜ்மெண்ட் சீனியர் மேனேஜிங் பொசிஷன். யார் ஒருத்தர் வந்து சீனியர் மேனேஜ்மெண்ட் பொசிஷனில் இருக்காங்களோ, ஒரு ஹெட் மேனேஜ்மெண்ட் பொசிஷன் இருக்காங்களோ அவங்க வந்து பெனிஃபிஷியல் ஓனராக வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.